பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டஸ்ட் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துட்டு அதை வந்து நல்லா நாட் போட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இல்ல நீங்க இப்ப எடுத்துக்கேன் இதை வச்சு இந்த மாதிரி லைட்டா மேல வந்து ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி தட்டி விடுங்க. சோ இந்த மாதிரி எதுக்கு நம்ம தட்டி விடுறோம்னா தட்டி விடும்போது நடுவுல கேப்ல எல்லாம் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளீனா உங்களுக்கு அந்த தொடப்பத்துல இருந்து ரிமூவ் ஆகி கவர்ல வந்து வந்துரும். சோ அந்த கவர் நீங்க அப்படியே கட் பண்ணி நீங்க குப்பையில தூக்கி போடலாம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க தொடப்பமா இருந்தா இந்த மாதிரி கவர் கட்டி வச்சிருக்கீங்களா அந்த கவர்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குப்பை வந்துரும். அந்த டஸ்ட் இப்போ இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அங்கங்க குட்டி குட்டி டஸ்ட் வந்து ஒட்டிட்டு இருக்கும். அது வந்து நம்ம டெய்லி பெருக்கும்போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குப்பையா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு ஏதாவது வச்சிருப்போம் பழைய ஸ்க்ரப்பர் அதுல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி அந்த தொடப்பத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தேங்காய் எண்ணெயோட ஒட்டிக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஸ்க்ரப்பர்ல ஒட்டிரும். அப்படி இல்லனா கீழ வந்து பாத்தீங்கன்னா போயிரும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தொடப்பம் பெருக்கும்போது உங்களுக்கு நிறைய டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் ஆகாது. சோ இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சு திருப்பி இந்த சைடு மாத்தி அந்த சைடு திருப்பி இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணி விடும்போது உங்களுக்கு முக்காவாசி டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிரும். சோ அதுக்கு அப்புறம் நீங்க க்ளீனா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் தேங்காய் நம்ம ஊத்தி பண்ணிருக்கனால அங்க தேங்காய் ஊத்திட்டு இருக்கும் அப்படி நினைச்சீங்கன்னா லைட்டா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற எந்த பவுடரா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பவுடர் வந்து லைட்டா இதுல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம உங்க தொடப்பமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருக்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு வாசனை